நம்மளே நான் வெயிலினுடைய இன்னொரு கவிதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி இந்த வரிகளை எல்லாம் வாசித்து விட்டு இந்த வரிகளோடு புழங்கி விட்டு ராத்திரி போய் படுத்து தூங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கவிதை உங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுமா என்றால் பண்ணும். அவ்வளவு உக்கரத்தில் எழுதப்பட்ட வரிகளாக இந்த வரிகளை நான் பார்க்கிறேன். 13 அற்புத விளக்குகள் என்று வெயில் தலைப்பிட்டிருக்கிறார். எங்கள் வீட்டில் 2 விளக்குகள் இருக்கின்றன என்று அந்த கவிதை ஆரம்பிக்கிறது. எங்கள் வீட்டில் 2 விளக்குகள் இருக்கின்றன. ஒன்று அப்பா தற்கொலை செய்து கொள்ள வாங்கிய பூச்சு மருந்து பாட்டிலால் ஆனது. அவரை சாத்தி வைத்திருந்த அதே மாடத்தில் தான் இக்கணம் அது நின்று எரிகிறது. சர்க்கார் உடுப்பில் வந்தவர்கள் வைக்கோல் நிறத்தில் இருந்த வயல் பத்திரத்தை பிடுங்கி போனார்கள். வண்டி சக்கர மை அழிவதற்கு முன் பெருவிரலை பெருநாய்க்கு கடிக்க கொடுத்தார் அப்பா. இல்லாத வெள்ளாமைக்கு பூச்சு மருந்து வாங்கி 4 விரல்களால் ஏந்தி குடித்தார். ஒரு விரல் இல்லை. இல்லாத வெள்ளாமைக்கு பூச்சு மருந்து வாங்கி 4 விரல்களால் ஏந்தி குடித்தார். சாக்கு தைக்கும் ஊசியால் அதன் மூடியில் துளையிட்டு கோடி துணி திரியும் மண்ணெண்ணையுமாக இந்த விளக்கு உருவானது. இதன் வெளிச்சத்தில் தான் நான் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் படித்தேன் என்று அவன் தன்னுடைய பால்ய காலத்தை நினைவு கூறுகிறான். இந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் நான் மெய்யெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்களையும் படித்தேன். இவற்றை கொண்டு அப்பா எப்படி செத்தார் என்று எழுத முடியுமா என்றால் அம்மா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எலே ராசா, இதுக்குள்ளதாயா உன் தலையெழுத்து இருக்கிறது என்றால் எனக்கு சிரிப்பாக வந்தது. 2வது விளக்கை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். இது முதலும் கடைசியுமாக அம்மா குடித்த பிராந்தி பாட்டிலால் ஆனது. அடுப்புக்கு அருகே அதன் நிரந்தர இடம். அம்மா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். நானும் சேர்ந்து கொண்டேன். யார் யாரோ காரணம் கேட்டார்கள். அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அரை தூக்கத்தில் அவளாக புலம்பிக் கொண்டிருந்தாள். என் சேலப்பூவையெல்லாம் ராத்திரியில வித்துப்புட்ட, மொப்பம் கடனுக்குத்தான் சாவ செத்துப்புட்ட, உடுத்தாலும் அம்மனா, உசுரா இருந்தாலும் நான் பொணந்தான். இரும்பல் மருந்துகளை கொண்டு நுரையீரலோடும் மூச்சு குழலோடும் அன்றாடம் அம்மா மல்லு கட்டுகிறார். இந்த வருடம் மட்டும் 11 பாட்டல்கள். எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். கிழக்கு தெரு குடிசைகளின் விளக்கு திரிகளில் பிரகாசித்துக் கொண்டிருப்பவை அம்மாவின் பிராயத்து காலத்து கண்கள். அதில்தான் எவ்வளவு ஒளி என்று இந்த கவிதையை முடிக்கிறார். நம்மளே அப்பா பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்ட பாட்டிலில் ஒரு விளக்கு எரிகிறது. அம்மா பிராந்தி பாட்டிலில் இன்னொரு விளக்கு எரிகிறது. இந்த படிமத்தை ஒரு கவிஞன் நம்மை மூச்சு விட விடாமல் நம்மை உறைந்து போக செய்கிறான். ஒரு நல்ல படைப்பு அப்படி எப்பொழுதுமே செய்யும் என்று நான் நம்புகிறேன்.